அதே மாதிரி நைட்டு என்ன பண்ணுங்கள், நைட்டுன்றதை விட சாயங்காலம்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸுக்கு கிளம்புறீங்க இல்லை பிஸ்னஸ் கிளம்புறீங்க, இல்லை ஒரு 6 மணி 5:30 மணி 6 மணிக்கு என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு கிராம்பு எடுத்து வாயில் வச்சுக்கோங்க. கிராம்பு கிருமிகள், வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் சாவடிச்சிடும், கொன்னுடும். இப்போ பல்லு வலி வந்துச்சுன்னா கிராம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிராம்பு வச்சுக்கோங்க. கிராம்பு வச்சுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்றீங்க, டின்னர் சாப்பிடும்போது கிராம்பு எடுத்து வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு இல்லை ப்ரஷ் பண்ணுறது பண்ணிவிட்டு ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு நைட்லேயும் சரி, அதுக்கப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுங்க. இது ஒரு டெக்னிக். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் அப்போ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ 2 மிளகு தினமும் நீங்கள் வாயில் வைக்கிறீங்க பாருங்கள், என்ன பண்ணுங்கள், ஒரு 100 ml தேன் வாங்கிக்கோங்க. ஒரு கொஞ்சம் பெரிய பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு, அந்த தேன் பாட்டில் சின்ன கரெக்டாக அவ்வளோ பெரிய பாட்டில் தான் கொடுப்பாங்க 100 ml அப்படின்னா, அது என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய பாட்டிலில் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நல்லா தகல் கரண்டி மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த கரண்டியில் இருக்கிற மிளகு எடுத்து உள்ளே போட்டுருங்க. அதாவது தேன் இருக்குது, அந்த தேன் உள்ள மிளகு போட்ட பிறகு அந்த மிளகு மூழ்கிற அளவு தேன் இருந்தால் போதும். சரிங்களா, அப்படியே போட்டு வச்சுருங்க. இது 48 நாள் ஊறணும். மிளகும் தேனும் 48 நாள் ஊறணும். நல்ல மஞ்சள் பொடி, சமையல் பொடி மஞ்சள் பொடி இருக்குது பாருங்கள், அந்த மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் எடுத்து அதில் போட்டு கலந்துருங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ தினமும் 2 மிளகு சாப்பிட்ற சொன்னோமா, வாயில் வச்சுருக்க சொன்னோமா, வச்சுட்டிங்களா, நீங்கள் இது கூடயும் தேன் சேர்ந்து சாப்பிட்லாம், சாதாரணமாக தேன் கூட சேர்ந்து சாப்பிட்லாம். இப்போ அந்த தேனில் ஊற வச்ச மிளகு 48 நாள் கழித்து என்ன பண்ணுங்கள், தினமுமே அந்த 2 மிளகு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அடுத்த 48 நாளைக்கு உடம்புல எப்படிப்பட்ட நச்சுத்தன்மை இருந்தாலும் சரியாகிவிடும்.